வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப கிறிஸ்பியான பாப்கார்னை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாப்கார்ன் கடையில் விற்கிற அதே டேஸ்ட்லேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தேவைப்படுற பொருட்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையில் இந்த மாதிரி 2 விதமான சோளம் கிடைக்குங்க. இது பெரிய சோளம், இது வாங்கக்கூடாது. இதில் செஞ்சிங்கன்னா கருகிரும், நல்லா வராது. இந்த மாதிரி சின்ன சைஸ் சோளமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது பாப்கார்ன் சோளம்னு கேளுங்க, அவங்களே தருவாங்க. இந்த மாதிரி பெரிய சோளத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சோளம் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு எண்ணெய், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற பொருட்கள் தான். ஃபஸ்ட்டு இந்த பாப்கார்ன் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இந்த குக்கர் நல்லா சூடாயிடணும். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க. நான் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சோளத்தை சேர்த்துக்கலாங்க. சோளம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதுவே வெடித்து நிறைய வருங்க. குறிப்பாக இந்த மாதிரி சின்னதாக இருக்க சோளமாக பார்த்து வாங்கிக்கோங்க. பெரிய சோளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா வராது, கருகிரும். இந்த மாதிரி சின்ன சைஸ் சோளம் 1 கப் சூடாக இருக்க எண்ணெயில் சேர்த்துக்கிறேங்க. சோளத்தை சேர்த்துட்டு இதை நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த சோளம் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகி ஓரளவு சூடாகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக இது வெடிக்க ஆரம்பிக்கும், அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் கலருக்காண்டி மட்டும் தான் சேர்க்குறோம். விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒயிட் கலர்லேயே பாப்கார்ன் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் உப்பு, மஞ்சள் தூள் எல்லா பாப்கார்ன்லேயும் நல்லா ஒட்டுங்க. இந்த அளவு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. இந்த சோளம் எல்லாமே நல்லா வெடிக்க ஆரம்பிக்குங்க. அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடுப்பு கண்டிப்பாக குறைவான தீயில் தாங்க இருக்கணும். அதிகமாக இருந்துச்சுன்னா பாப்கார்ன் நல்லா வெடித்து வர்றதுக்கு முன்னாடியே கருகிருங்க. அதனால் இந்த மாதிரி நல்லா குறைவான தீயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சோளம் வெடிக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், நம்ம சோளம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரோட மூடியை, கேஸ்கட்டு, விசில் எதுவுமே இல்லாமல் சும்மா ப்ளைனாக அப்படியே மூடி வச்சு இதை நல்லா வெடிக்க விட்டுறலாங்க. இதை திறந்துட வேணாம். நல்லா வெடிப்பு சவுண்டு அடங்குற வரைக்கும் இதை நல்லா அப்படியே மூடி வச்சுருங்க. இல்லாட்டி வெடித்து மூஞ்சில் தெரிச்சுருங்க. பாருங்கள், வெடிக்கிற சவுண்ட் நல்லா கேட்குது. இந்த சவுண்டெல்லாம் அடங்குற வரைக்கும் மூடியை திறக்க வேணாங்க. இதை இந்த மாதிரி லைட்டாக எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அப்படியே வச்சுருங்க. இந்த வெடிப்பு சவுண்டு எல்லாமே அடங்கி பாப்கார்ன் எல்லாமே நல்லா ஃபுல்லாக வெடித்து வர வரைக்கும் இதை அப்படியே வச்சிடலாங்க. 2லேருந்து 3 நிமிஷம் ஆகுங்க இது வெடித்து வர்றதுக்கு. பாருங்கள், வெடிக்கிற சவுண்டு எல்லாமே ஃபுல்லாக அடங்கிருச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள், வாவ், ரொம்ப சூப்பராக பாப்கார்ன் நல்லா வெடித்து வந்துடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவும் இல்லை, கருகவும் இல்லை. ரொம்ப சூப்பராக பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாப்கார்னை அப்படியே நம்ம சூடாக சர்வ் பண்ணலாங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் மசாலா தேவைப்பட்டால் கூட மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. நான் அப்படியே தான் ப்ளைன் பாப்கார்னாக சாப்பிட போகிறேன். நீங்கள் இது இன்னும் பட்டர் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பரான பட்டர் பாப்கார்ன் ரெடி ஆயிரும். பாருங்கள், பாப்கார்ன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் வீட்டிலையே, அதுவும் ரொம்ப கிறிஸ்பியான பாப்கார்ன் செஞ்சாச்சுங்க. இந்த பாப்கார்ன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. தேட்டர்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த பாப்கார்ன் டேஸ்ட்டுக்கு அப்படியே இருக்குங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான பாப்கார்னை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.